நம்முடைய டிஎம்இ அதேபோல் இந்த கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட மருத்துவர் பெருமக்களும் அதை இன்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். குழந்தைகள் பெரியவர்கள் கண்காணிப்பில் மட்டுமே பட்டாசுகள் வெடிக்கப்பட வேண்டும் என்றும், பருத்தி ஆடைகளை அணிந்து வெடிப்பது நல்லது என்றும், பட்டாசு வெடிக்கும் போது செருப்புகள் அணிய வேண்டும் என்றும், பட்டாசுகள் வெடிக்கிற போது ஒரு வாளி தண்ணீர் கூட வைத்திருக்க வேண்டும் என்றும், பட்டாசுகளை கொளுத்த நீண்ட மத்தாப்பு அல்லது ஊதுவத்தியை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், திறந்த காற்றோட்டமான இடத்தில்தான் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்றும், ஒருவருக்கொருவர் இடைவெளி விட்டு நின்று மட்டும்தான் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்றும், ராக்கெட் போன்ற பட்டாசுகளை நேர்நிலையில் வைத்துத்தான் வெடிக்க வேண்டும் என்றும், வெடித்த பட்டாசு குச்சிகளை ஒரு மண் நிறைந்த வாளியில் போட வேண்டும் என்றும், பட்டு நைலான் துணிகள் மற்றும் நீளமான உடைகளை பட்டாசு வெடிக்கும் போது தவிர்க்க வேண்டும் என்றும் இன்றைக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் துறையின் சார்பில் விழிப்புணர்வாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு புதிய வார்டு ஒன்று மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு தீபாவளி அன்றைக்கும் நான் சரியாக 11 மணிக்கு இந்த மருத்துவமனைக்கு வந்து தீபாவளியில் மக்களுக்காக தங்களுடைய குடும்பத்தினரை விட்டு இங்கே பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் சற்றப்ப 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை சந்தித்து அவர்களுடன் உட்கார்ந்து தேநீர் அருந்தி அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி அவருடைய மருத்துவ சேவையை பாராட்டி செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த தீபாவளிக்கும் இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்களை தீபாவளி அன்றைக்கு 11 மணிக்கு சந்திக்கவிருக்கிறோம்.